Hello students, welcome back. Economics Easy to Win, class 9, economics content. So last session we have discussed uh, renewable resource and non-renewable resource, isn't it? So we have to see renewable resource and non-renewable resources uh, and then one by one, okay? Dear students, listen carefully. Renewable resource, already you know that renewable means what? Renewable. You have to get it again and again. That is examples here, isn't it? Already you know. So renewable resource na enna? You know the difference between renewable resource and non-renewable resource. So வாங்க அந்த டாபிக் பார்க்கலாம். So renewable resources are replenishable resources or pollutions free and environment friendly. So pollutions free or environmental friendly. So for examples you know that, isn't it? These resources take a short time for renewal. நம்ம வந்து புதுப்பிக்கக்கூடிய ரிசோர்ஸ் புதுப்பிச்சுட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ தட் இஸ் த ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, wind energy, water, wood, paper. So these are the examples of renewable resources, isn't it? The next right hand side, non-renewable resources. So non-renewable resources, what do you mean by? Yes, non-renewable resources are non-replenishable resource, pollute and damage the environment. So renewable resource pollution free and environment friendly பார்த்தோம்னா இங்கே non-renewable என்னது pollute and damage the environment. So what will happen? ஸோ புதுப்பிக்க இயலாத ஒரு நிலை, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஒரு வளம் தான் என்னது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆர் நீடட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் தீஸ் ரிசோர்ஸஸ். ஒன்ஸ் வி ஹேவ் டு யூஸ் நிறைய என்விரான்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பொல்யூட் பண்ணி நிறைய ரிசோர்ஸை உற்பத்தி பண்ணுறோம், என்விரான்மெண்ட்டை பாதிப்படைய செய்யுது. ஸோ ஆனால் அதை பயன்படுத்துறதுனால நாளடைவில் அது திரும்ப கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வி ஹேவ் டு நீடட் ஃபார் தட் ரிசோர்ஸஸ். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் மெட்டல்ஸ், glass, fossil fuel, that means coal, petroleum, natural gas, diesel. So these are the fossil fuels. ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்திகிட்டே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தீர்ந்து போச்சுன்னா திரும்ப அது நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து பல வருஷம் வந்து நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் திரும்ப நமக்கு அது கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், I hope you understand the difference between renewable resources and non-renewable resources. The next we have to move policies for sustainable development. So already you know that sustainable development. So process growth structures இருக்கும், growth level இருக்கும், அது without damaging, that means environment damage இல்லாமல் வளர்ச்சி அடையக்கூடியது தான் நம்ம என்ன சொன்னோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த வளர்ச்சி. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில கொள்கைகளை கொண்டு வராங்க. ஸோ அப்போ தான் வந்து லாங் ப்ராசஸில் இருக்கும் அப்படின்ட்டு. த ஃபர்ஸ்ட் ஒன், யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ பயன்படுத்த சொல்கிறாங்க. எதை பயன்படுத்த சொல்கிறாங்க, நான் கன்வென்ஷனல் சோர்ஸஸ். எந்த ஒரு என்விரான்மெண்ட்டும் பாதிப்பு அடையாமல், அதை பொல்யூட்டட் பண்ணாமல், ஸோ அந்த மாதிரியான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை பயன்படுத்துங்க அப்படின்றாங்க. ஸோ வி ஹேவ் டு சி இந்தியா depends on thermal and hydropower plants to meet its power needs, isn't it? So thermal power and hydropower. ஸோ இந்தியா வந்து டிபெண்ட் ஆகுது எதில், இந்த மாதிரியான பவர் ஜென்ரேஷனுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு, தெர்மல் பவர் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ். ஸோ பவர்ஸ் தேவை தான், ஏன்னா வந்து பாப்புலேஷன்ஸ் அதிகமாகிறதுனால பவர்ஸ் எலக்ட்ரிசிட்டியும் கன்சியூம் பண்ணது அதிகமாக ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அதுதான். ஸோ போத் திஸ் ரிசோர்ஸஸ் ஹாவ் அண்ட் அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். இதை பயன்படுத்த பவர் ஜென்ரேட் பண்ண என்ன ஆகுதுன்னா ஒரு சில பொருளாதார, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வந்து பாதிப்படைய செய்யுது அப்படின்றாங்க. ஸோ தெர்மல் பவர் பிளான்ஸ் எமிட் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. தெர்மல் பவர்ஸ்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாம், பவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு சைடு வந்து என்ன ஆகுது, பாதிப்பு அதிகமாகுது. அதுலேருந்து என்ன வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அது எமிட் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ இதனால் யாருக்கு பாதிப்பாகும், எஸ் லிவிங் திங்ஸ், மக்கள் எல்லாருக்குமே பாதிப்பு அடைய செய்யும். என்விரான்மெண்ட்டே என்ன ஆகுது, பொல்யூட் ஆகும். ஸோ விச் பொல்யூட் த என்விரான்மெண்ட்.
சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் என்ன செய்யுது, பாதிப்படைய செய்யுது அப்படின்னா. ஸோ we have to use of நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ தட் அப்போ தான் என்ன ஆகும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்ஸ். எஸ், next solar power in India. So solar power, already know that. So solar power is the conversion of energy from sunlight. ஸோ எங்கேருந்து மின் ஒளி சக்தி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து கிடைக்குது, எஸ் ஃப்ரம் சன்லைட் இன்டு எலக்ட்ரிசிட்டி எய்தர் டைரக்ட்லி யூஸிங் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ். ஃபோட்டோவோல்டிக் செல் பிஹெச்சி ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து டைரெக்டாக தான், இன்டைரக்டாவோ நமக்கு என்ன கேட்குது, பவர் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, யூஸிங் கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜியில் ஒன் ஆஃப் த எனர்ஜி டு ப்ரொடியூஸ் அ சோலார் சிஸ்டம் இல்லையா, சோலார் பவர். சோலார் பேனல் அப்சர்வ் த சன்லைட் ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ சோலார் பேனல் இருக்கு இல்லையா, ஃபோட்டோவோல்டிக் செல்ஸ், அது என்ன செய்யுத, எனர்ஜியை, அதாவது சன்லைட்டில் இருக்கிற கிடைக்கக்கூடிய ரேஸ், சன்ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணுது, அதன் மூலியமாக டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. ஆல்ரெடி இன்னும் தட் பார்த்துருக்கீங்களா சோலார் பவர் எங்கே இருக்குன்னு? எஸ், பார்த்துருப்பீங்க. எஸ், a solar electric system can reliably produce electricity for our home and offices. So solar electric system வந்து மின் ஒளி அப்படின்றத எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சொல்கிறாங்க, டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ஹோம்ஸ் அண்ட் தட் மீன்ஸ் ஆஃபீஸஸ். இந்த இடத்துலலாம் பயன்படுத்தினா மேக்ஸிமம் என்ன, என்விரான்மெண்ட் பொல்யூஷன்ஸை தவிர்க்கலாம், அதாவது பாதிப்படையத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் another using that means policies for sustainable development. I hope you understand, dear students. Okay, next topic, a new topic, environmental policies in India. So சமூகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், அதாவது சூழ்நிலை பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய ஒரு கொள்கைகளை கொண்டு வராங்க, என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. ஸோ அதை தான் நம்ம பார்க்கலாம். Environmental policies in India have been evolved considerably over the past 3 decades. So past 3 decades, ஒரு 30 வருடங்கள், டிகேட்ஸ்னால் 10 இயர்ஸும் குறிப்பாங்க. ஸோ ஒரு 30 வருஷத்துக்கு மேலே என்ன ஆகுது, என்விரான்மெண்டல் பாலிசிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க இல்லையா. These policies have covered a wide range of issues such as air, water pollution, waste management and biodiversity conservation. Already you know that the policies பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு தான் வரோம், யாரும் எதுவும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ ஏர் பொல்யூட் ஆகுது, வாட்டர் பொல்யூஷன்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நிறைய வேஸ்ட்டு, மெடிக்கல் வேஸ்ட்டு, எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு, ஸோ மெனி வேஸ்ட்டு இல்லையா. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் கிடைச்சிட்டே இருக்குது வேஸ்ட்டு, நிறைய தேவையில்லாத பொருட்கள்லாம் ஆகிட்டே இருக்குது, நிறைய ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், பல்லுயிர் பெருக்கம். ஸோ அது வந்து பாதுகாக்கணும், பல்லுயிர் பெருக்கம் இருந்தால் தான் என்னது, லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே தொடர்புடையதாக இருக்கும், அப்போ தான் வந்து சுற்றுச்சூழல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், அதையும் பாதுகாக்கும். ஸோ அதை வந்து அழிக்கக்கூடாது. ஓகே, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ இருக்கிற COVID-19 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம், செய்தியெல்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ பொல்யூஷன்ஸ் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ஏர் பொல்யூஷன்ஸ்லாம் ரொம்ப குறைந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் என்ன ஆகலை, ரன் ஆகலை. ஸோ அதனால் கூட இருக்கலாம். ஓகேவா, ரைட். ஓகே, ஸோ இது வந்து இப்போ என்விரான்மெண்டல் பாலிசிஸில் ஒரு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆர்டிகல் 51AG அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Constitution states that it shall be the duty of every citizens of India to protect and improve the natural environment including forest, lakes, rivers and wildlife, and to have compassion for living creatures. எஸ், இந்த ஆர்டிகல் 51Gயில் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். எவ்ரி சிட்டிசன்ஸ், ஒவ்வொரு இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை இருக்குது? எஸ், டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். அதாவது இயற்கை சார்ந்த என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணும், அதை வளர்ச்சி அடைய செய்யணும், அதே போல் பாதுகாப்பையும் தரணும்.
இது வந்து ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, அசுத்தமோ இல்லை டேமேஜ் பண்ணவோ கூடாது. ஸோ அதை அப்படி டேமேஜ் பண்ணால் அது யாருக்கு பாதிப்பாகுது, நமக்கு தான், நம்ம வர ஜெனரேஷன், நமக்கும் ஜெனரேஷனுக்கும் என்ன ஆகுது, பாதிப்பு அடையுது. ஸோ அதுதான் இங்கே 51A ஜியில் சொல்லியிருக்காங்க. த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ நேச்சுரல் என்விரான்மெண்ட்டு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது பாருங்கள். ஃபாரஸ்ட், லேக்ஸ், காடுகள் தெரியும், லேக்ஸ் ஏரிகள், ரிவர்ஸ் ஆறுகள், அண்ட் தென் வைல்ட் லைஃப். காடுகளில் முக்கியமாக வைல்ட் லைஃப் இருக்கு இல்லையா, இப்போ பார்க்கலாம் ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட்டு, தென் சம் ஆஃப் த வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் எல்லாமே என்னது ஊருக்குள்ளே வருது, நம்ம பார்க்குறோம், செய்தியில் நம்ம காமிக்கிறாங்க, வீடுக்குள்ளே வந்து உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, வைல்ட் லைஃப். ஸோ அதெல்லாம் பாதுகாக்கணும். ஸோ அதுதான். அண்ட் டு ஹாவ் காம்பஷன் ஃபார் லிவிங் கிரியேச்சர்ஸ். அதே போல் அந்த உயிரினங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக செயல்படுத்தணும், பாதுகாப்பு டு ப்ரொடெக்ட், அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஒன் ஆஃப் த ஆர்டிக்கல் 51A ஜியில் சொல்லியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு குடிமகனினும் கடமை அப்படின்றாங்க. ஓகே. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க, நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கணும். அதே போல் அனிமல்ஸ், எந்த ஒரு அனிமல்ஸும் துன்பப்படுத்தக்கூடாது, அசுத்தம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகுது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆக்ட் இன் இந்தியா. ஸோ எந்த மாதிரியான ஆக்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு செக்ஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரீட் பண்ணுங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாமே. இஃப் எனி டவுட்மெண்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க் ஆர் கால். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.